வணக்கம் ராதிகா. சென்னையில் இன்று காலை அமலாக்கத்துறையினர் அதிரடி நடவடிக்கையாக சவுகார்பேட்டை, கீழ்ப்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகளை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். இந்த சோதனைகள் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது என தொடக்க தகவலில் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள கலைச்செல்வன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போல கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சைத்தன்யா அடுக்குமாடி குடியிருப்பிலும் இவர் இரும்பு வியாபாரி நிர்மல்குமார் என்பவரின் வீட்டிலும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அம்பத்தூர் திருவெங்கடா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பிரகாஷ் என்பவரது வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். மேலும் கோடம்பாக்கத்தில் உள்ள சுகாலி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திலும் சோதனை நடக்கிறது. இதே போல கே நகரில் உள்ள தங்க நகை செய்து வரும் சேட் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை குறிவைத்து இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இந்த சோதனையில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சென்னை சவுகார்பேட்டையில் கண்டப்பா முதலி சாலையில் அமைந்துள்ள சந்தன் இல்லம் எனப்படும் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த சோதனையானது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான புகாரின் பெயரில் சோதனையானது நடைபெற்று வருவது என்பதும், சோதனையின் முடிவில் எம்மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்படும், அதன் அடிப்படையில் எம்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தொடர்ந்து வெளிவரும் தகவல்களில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.